வணக்கம். செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தேரோட்டம். முதல்வர் ரங்கசாமி வடம் பிடித்து துவக்கி வைக்கிறார். நிதியை செலவிட்டதில் முறைகேடு. அமைச்சர் கந்தசாமி மீது நீதி விசாரணை நடத்த வேண்டும் என கன்ஷிராம் பகுஜன் கட்சி கோரிக்கை. மீனவர்களின் வலையில் சிக்கும் மத்தி மீன்கள். புதுவையில் இருந்து கேரளாவிற்கு தினமும் ஏற்றுமதி செய்யப்படுவதால் கூடுதல் விலைக்கு கொள்முதல். இனி விரிவான செய்திகள். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டம் வருகிற 12ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி முதல்வர் ரங்கசாமி வடம் பிடித்து துவக்கி வைக்கிறார். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலின் வருடாந்திர திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய திருவிழாவாக 7ஆம் தேதி பாரிவேட்டையும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக வியாழக்கிழமை காலை திருக்காமேஸ்வரருக்கு அபிஷேகமும் 63 நாயன்மார்களுடன் பஞ்சமூர்த்திகள் ரிஷப வாகன வீதியுலா போன்றவை நடத்தப்பட்டது. வருகிற 12ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு தேரோட்டம் நடைபெறவிருப்பதால் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து துவக்கி வைக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் தனி அதிகாரி தலைமையில் அறங்காவலர் குழுவினர் செய்து வருகின்றனர். கடந்த கால ஆட்சியில் செலவிடப்பட்ட சிறப்பு கூறு நிதி தொடர்பாக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மீது நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று கன்ஷிராம் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் தங்க கலைமாறன் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டமன்ற வரலாற்றில் இதுவரை நடக்காத நிகழ்வாக 2 தலித் உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி அளித்த முதல்வர் ரங்கசாமியை பாராட்டுவதாகவும், கடந்த கால ஆட்சியில் தாழ்த்தப்பட்ட மக்களின் சிறப்பு கூறு நிதி அலங்கோல ஆடம்பர செலவினங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது குறித்து முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மீது நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றார். இனிவரும் காலங்களில் சிறப்பு கூறு நிதி மற்றும் தாழ்த்தப்பட்ட துறை போன்றவை முதல்வரின் நேரடி பார்வையில் செயல்பட வேண்டும் என்ற தங்க கலைமாறன், கடந்த கால ஆட்சியில் சிறப்பு கூறு செலவினங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். புதுவை கடல் பகுதியில் தடை காலத்திற்கு பின்னர் மத்தி மீன்கள் அதிகமாக சிக்கி வருவதால் மீனவர்கள் உற்சாகமடைந்து காணப்படுகின்றனர். தமிழகம் மற்றும் புதுவையில் ஏப்ரல் மே மாதங்கள் மீன்களின் இனப்பெருக்க காலம் என்பதால் கடலின் மீன்வளத்தை பாதுகாக்கும் வகையில் கடந்த 10 ஆண்டுகளாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை 45 நாட்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. இதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் துவங்கிய மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைந்தது. இதன் தொடர்ச்சியாக மீன்பிடி தடைக்கு பின்னர் கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் வலையில் வழக்கத்தை விட கூடுதல் மத்தி மீன்கள் சிக்கின. இதனால் கையில் காசில்லாமல் வேதனைப்பட்டு வந்த மீனவர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் உற்சாகமடைந்துள்ளனர். அரபிக்கடலில் மீன்பிடிப்பதற்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கேரள மீன் வியாபாரிகள் புதுவைக்கு படையெடுத்துள்ளனர். இதனால் கூடுதல் விலைக்கு மத்தி மீன்கள் கொள்முதல் செய்யப்படுவதுடன் அவை நாள்தோறும் மினி லாரிகள் மூலம் கேரளாவிற்கு விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகிறது. புதுவை கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு வியாழக்கிழமை காலை கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் ஆய்வு மேற்கொண்டார். குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்பில் உள்ள குறைபாடுகள் குறித்து அப்பகுதி மக்களிடம் கேட்டறிந்தார். அங்குள்ள மக்களுக்கு தினமும் சுத்தமான குடிநீர், கொசு தொல்லைக்கு தீர்வு, குப்பைகளை அகற்றுதல் போன்றவை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியின் போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவையில் நடைபெற்று வரும் ஓவியர் கந்தப்பனின் ஓவிய கண்காட்சியை திரளானவர்கள் பார்வையிட்டு வருகின்றனர். புதுவையின் தேசிய ஓவியர் கந்தப்பனின் எண்ணங்கள் வண்ணங்கள் என்ற தலைப்பில் கேன்வாஸ் துணியிலான ஓவிய கண்காட்சி துவக்க விழா புதன்கிழமை மாலை நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SP சிவக்குமார், எழுத்தாளர் ஜோசர் அதரியன் ஆண்டோ, ஓவியர் மாணிக்கம், செயற்பொறியாளர் ரவி, நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் பூபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்க முதல்வர் ரங்கசாமி கண்காட்சியை துவக்கி திறந்து வைத்து ஓவியங்களை பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் ஓவியர்கள் முதல்வர் ரங்கசாமியால் கௌரவிக்கப்பட்டனர்.
கத்திரி வெயில் குறைந்துள்ளதால் ஏற்பட்டுள்ள குளிர்ச்சியினால் கடற்கரையில் குவியும் மக்கள். மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிப்பு. அலுவலகங்களில் பொறுப்பேற்ற புதிய அமைச்சர்கள். சேலம் அப்பா பைத்தியம் சுவாமிகள் கோவிலில் நடைபெற்ற பூஜைகளுக்கு பின் பணிகள் துவக்கம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Authorized distributor, Trade Point, number 162, Kamaraj Salai, Brindavanam, Puducherry. Hi friends, summer vacation முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ், பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வெக்கேஷன் முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ், பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. VIP Superlight Flex with Flexicotech, the new revolution in the luggage industry. Flexicotech makes Superlight Flex lightweight yet unbreakable. International Testing House SGS has certified it to be made of non-break materials. Superlight Flex through our very own unbreakable tests. VIP Superlight Flex with Flexicotech,
The new revolution in the luggage industry. VIP exclusive showroom 145 Mission Street. Phone 222791. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை நகராட்சி செயற்பொறியாளர் பணி நிறைவு விழாவில் ஒப்பந்ததாரர் நல சங்கத்தினர் கலந்து கொண்டனர். புதுவை ஒப்பந்ததாரர் நலச்சங்கம் சார்பில் நகராட்சி செயற்பொறியாளர் கரிபீரனுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா புதன்கிழமை நடைபெற்றது. சங்க கௌரவ தலைவர் கந்தசாமி தலைமை தாங்க தலைவர் ராதாகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். இதில் உள்ளாட்சித்துறை கண்காணிப்பு பொறியாளர் முருகசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற செயற்பொறியாளர் கரிபீரனுக்கு நினைவு பரிசினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சங்க துணைத் தலைவர் அன்பழகன், செயலாளர் தனராஜ், இணை செயலாளர் குமார், பொருளாளர் முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திருக்கனூரில் 2 வீடுகள் எரிந்து சாம்பலானதில் 25,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை அருகே உள்ள திருக்கனூர் காந்தி நகரைச் சேர்ந்த நாராயணசாமி என்பவருக்கு சொந்தமான கூரை வீட்டில் ரமேஷ், சந்திரன் ஆகியோர் வாடகைக்கு வசித்து வருகின்றனர். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவில் ரமேஷ் என்பவர் வீட்டில் ஏற்பட்ட தீ அருகில் இருந்த சந்திரன் என்பவரின் வீட்டிற்கும் பரவியது. இந்த விபத்தில் வீட்டில் இருந்த 25,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலானதுடன் ரமேஷ் என்பவருக்கும் தீக்காயம் ஏற்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள திருக்கனூர் போலீசார் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுவையில் மேகமூட்டம் காரணமாக வெப்பம் குறைந்துள்ளதால் வெயிலின் தாக்கத்தால் துவண்டிருந்த மக்கள் குளிர்ச்சிக்காக கடற்கரையில் குவிந்திருந்தனர். புதுவையில் கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை மாதம் துவங்கியதில் இருந்தே வெயிலின் தாக்கம் அதிகமாகவே காணப்பட்டது. முதல் 10 நாட்களில் வெயில் அதிகமாக 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியது. இதனால் ஏற்பட்ட வெப்பசலனம் காரணமாக ஓரிரு நாட்கள் மழை பெய்தது சற்று ஆறுதலை கொடுத்தாலும் தொடர்ந்து வெயில் உஷ்ணம் அதிகமாகவே இருந்தது. புதுவை மக்கள் வறுத்தெடுத்த அக்னி வெயில் காலம் கடந்த 3ஆம் தேதி துவங்கி 29ஆம் தேதி முடிவடைந்தது. ஆனாலும் பின்கத்திரி காரணமாக வெயிலின் தாக்கம் அதிகமாகவே காணப்பட்டது. இந்நிலையில் வியாழக்கிழமை காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இதனால் வெப்பம் குறைந்து காணப்பட்டதால் வெயிலால் துவண்டு காணப்பட்ட மக்கள் குளிர்ச்சிக்காக கடற்கரையில் குவிய துவங்கினர். கத்திரி வெயில் முடிந்து 2 வாரங்கள் முடிவடைந்து விட்ட நிலையில் தென்மேற்கு பருவமழை காரணமாக வெயிலின் தாக்கம் இனிமேல் படிப்படியாக குறையும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவையில் புதிய அமைச்சர்களாக பதவியேற்ற சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், கல்யாணசுந்தரம் ஆகியோரை அவரவருக்கான இருக்கையில் முதல்வர் ரங்கசாமி அமர வைத்தார். புதுவையில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலின் போது 15 இடங்களை பிடித்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி சுயேட்சை எம்எல்ஏ VMC சிவக்குமார் ஆதரவுடன் தனித்து ஆட்சி அமைத்தது. இதன்படி புதுவை முதல்வராக என்ஆர் காங்கிரசின் தலைவர் ரங்கசாமி கடந்த மாதம் 16ஆம் தேதி பதவியேற்றார். இந்நிலையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு ராஜ்நிவாஸ் வாயில் முன்பாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு ரத்து செய்யப்பட்டது. இதன் பின்னர் மாலை 4:16 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதன்படி புதிய அமைச்சர்களாக சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், கல்யாணசுந்தரம் ஆகியோர் பதவியேற்றனர். அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சட்டசபை வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் புதிய அமைச்சர்களை அவரவர் இருக்கையில் முதல்வர் ரங்கசாமி அமர வைத்தார். புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்ற அனைவரும் வியாழக்கிழமை சேலம் அப்பா பைத்தியம் சுவாமிகள் கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். புதிய அமைச்சர்களுக்கான இலாக்கா விபரங்கள் ஓரிரு நாளில் வெளியாகும் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
technology can hold you back or set you free. Toshiba, the laptop expert, designs laptops to work the way you do. Authorized distributor, Trade Point, number 162, Kamaraj Salai, Brindavanam, Puducherry. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 97 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 94 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 29 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தேரோட்டம். முதல்வர் ரங்கசாமி வடம் பிடித்து துவக்கி வைக்கிறார். கூறு நிதியை செலவிட்டதில் முறைகேடு. அமைச்சர் கந்தசாமி மீது நீதி விசாரணை நடத்த வேண்டும் என கன்ஷிராம் பகுஜன் கட்சி கோரிக்கை. மீனவர்களின் வலையில் சிக்கும் மத்தி மீன்கள். புதுவையில் இருந்து கேரளாவிற்கு தினமும் ஏற்றுமதி செய்யப்படுவதால் கூடுதல் விலைக்கு கொள்முதல்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.